ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. குருவே துணை. ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் சனி சந்திரன் சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேர்க்கையினால் ஜாதகத்தில் என்னென்ன பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார்? இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது, சந்திரன் என்பது ஒரு வேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது ஒரு மாதத்துல 12 ராசியையும் கடந்து வந்துடுவார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா மிகவும் பொறுமையாக செல்லக்கூடிய ஒரு கிரகம், மந்த கிரகம். மந்தன் என்ற பெயரும் உண்டு. இவர் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு, 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகும். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வரக்கூடிய சந்திரனும் 30 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசி மண்டலத்தை 12 ராசிகளையும் சுற்றி வரக்கூடிய சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் அந்த இருவருடைய பலன் அந்த ஜாதகருக்கு என்னவாக இருக்கும்? இவர்களுடைய செயல்பாடு எந்த ஒரு விஷயத்தையும் முழுமை பெறாமல் நிறுத்தி விடுவார்கள். எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் முழுமை பெறாமல் அதை நிறுத்தி விடுவார்கள். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கினாலும் மிகவும் பொறுமையாக, தாமதமாக செய்வார்கள். நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ பழகும் போது கூட இவர்களுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை இவர்கள் செய்து முடிக்க மாட்டார்கள். நீங்க அர்ஜென்டா ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்ப மாட்டாங்க. ஒரு விசேஷத்துல இந்த டைம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னாலும் கூட காலம் கடந்து எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலையும் காலம் கடந்துதான் இவர்கள் அந்த ஒரு விசேஷங்களையும் செயலையும் செய்து முடிப்பார்கள். இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்றது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி சந்திரன் சேர்க்கை சந்நியாச வாழ்க்கை. திருமணத்துல ஒரு பற்று இல்லாம, பிடிப்பு இல்லாம, திருமண வாழ்க்கையில பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அந்த வகையில திருமணம் ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. திருமணம்லாம் ஆயிடும். திருமணம் ஆயிட்டு திருமணம் ஆவறதே அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள், பிரச்சனைகள்ல தான் அந்த திருமணமே ஆகும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாப்பிள்ளைக்கு சனி சந்திரன் சேர்க்கை உள்ளது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ பெண் வீட்டார் ஏதாவது சொன்னாங்கன்னா இதை அவங்க செய்ய மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அதை செய்ய மாட்டாங்க, காலம் கடத்துவாங்க. அதனாலேயே பிரச்சனை வந்துடும். அதாவது இது காலம் கடந்த திருமணம், தடைப்பட்ட திருமணம், இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த சனி சந்திரன் உண்டாகும். திருமணம் பேசிடுவாங்க, நிச்சயம் பண்ணிடுவாங்க. திருமண தேதி அன்னைக்கு கூட இவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா அவங்க சொல்றதை இவங்க செய்ய மாட்டாங்க, அல்லது காலம் கடந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது ஆணுக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும், பெண்ணுக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும். திருமண விஷயத்துல திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு வழியா திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்காது. இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, இது போன்ற விஷயங்கள்ல ஒரு பிடிப்பு இல்லாமல், பற்று இல்லாமல், விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள்.
திருமணம் ஆயிடுச்சு, குடும்பம் நடந்துட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இப்போ கணவருக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா மனைவி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முற்படும் போது கணவர் அதை தடை செய்வார். அல்லது மனைவி நீங்க ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட கணவர் செய்து முடிக்க மாட்டார். இதனாலே குடும்பத்துல பிரச்சனை வந்துடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் காலம் கடந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இவர்களிடம் இருக்கும். பெரும்பாலும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை விட, அதாவது குடும்பத்துக்கு உழைப்பதை விட ஊருக்கு உழைக்கலாம், ஆன்மீக சேவை செய்யலாம், பொது தொண்டு செய்யலாம், இது போன்ற விஷயங்கள்ல அதிகமா இவங்க ஈடுபடுவாங்க. அப்படி செய்யும் போது இவர்களுக்கு அந்த பெயரும் புகழும் கிடைக்கும். ஆனா குடும்பத்துல கணவன் மனைவிகள ஒற்றுமை, அந்யோன்யம் அது என்பது சிறப்பாக இருக்காது. இது என்ன காரணம்னா, மனைவி சொல்லை இவர்கள் கேட்க மாட்டார்கள். சனி சந்திரன் அப்படின்னாலே திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடன் பழகுவதா இருந்தாலும் சரி, அதில் இவர் மட்டுமே தனிப்பட்ட ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ எங்கேயாவது நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட போயிட்டு இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஒரு ஜாதகரை நீங்க நண்பரா இருந்து அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா இந்த உடனே வரேன் அப்படின்றவர். ஆனா நீங்க 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும். 1 மணி நேரம் உட்காந்துதான் அதுக்கப்புறம் தான் வருவார். அதுக்குள்ள அந்த பசின்றது உங்களுக்கு மறந்து போயிடும். அது போன்ற தன்மையில தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தகுந்த நேரத்தில், குறித்த நேரத்தில் இவர்கள் செய்து முடிக்க மாட்டார்கள். காலம் கடத்தி அதன் பிறகுதான் இவர்கள் செய்வார்கள். இதனால இவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும், இவருடைய திருமண வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில கூட எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகத்தான் செய்வார். இப்போ குறித்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும், தொழில குறித்த நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறித்த நேரத்தில் இவர்களால் செய்து முடிக்க முடியாது. பொறுமையாக, மந்தமாக செய்வார்கள். எந்த ஒரு அவர் தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி. இன்னைக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு முடிக்க மாட்டாங்க, காலம் கடத்திடுவார். 1 வாரம் ஆகிடும், 10 நாள் ஆகிடும். அந்த வேலையை செய்து முடிக்க காலம் கடந்து செய்து முடிப்பார்கள். இதனால இவர்களுக்கு தொழிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான நிலையை அடைய முடியாது. இரண்டாவது, இவர்கள் பேசுவதில் சற்று கவனம், வாக்குறுதி கொடுப்பதில் சற்று கவனம் தேவை. வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களால காப்பாற்ற முடியாது. இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்களுக்கு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை சரியாக அமையாது. இப்போ மனைவிட்டு சொல்லுவாங்க, அது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. ரெண்டாவது, இவர்கள் ஜாமீன் போடக்கூடாது. வாக்குறுதியோ ஜாமீன் போடுவதோ ஆகாத ஒரு காரியம். அப்படி ஜாமீன் போட்டாங்கன்னா இவங்க போய் அதுக்கு கை கட்டி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் எக்காலத்திலும் கூட்டு தொழில், ஜாமீன் போடுதல், கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இதுல இவங்க குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராம இருக்கும் அப்படின்னா மனைவி சொல்லக்கூடிய ஒரு வேலையை உடனே இவர் செய்தார் அப்படின்னாருன்னா பிரச்சனைகள் வராது. காலம் கடத்தினால் கண்டிப்பாக இதனாலேயே குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவினை வரைக்கும் போகும். அடுத்து உடல் ரீதியான என்னென்ன பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் என்பது ஒரு நீர் கிரகம். அந்த சந்திரனோட சனி பகவான் சேர்கிறார். சனி பிணியை கொடுக்கக்கூடிய கிரகம், நோயை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ உடல் ரீதியான பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்.
ரெண்டாவது, நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், அடிக்கடி சுவாச குழாய் சம்பந்தமான பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது கண் சார்ந்த பிரச்சனைகள். சந்திரன் என்பது கண்களுக்கு அதிபதி. சந்திரனோட சனி சேரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் பார்வை சம்பந்தமானது, இதெல்லாம் சனி சந்திரன் சேர்க்கையில கொடுக்கும். அடுத்தது வாதம், வலிப்பு, நரம்பு சார்ந்த பிரச்சனை, கால் சம்பந்தமான பாதிப்புகளும் கொடுக்கும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்களுக்கு இது போன்ற உடல் ரீதியான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, உடலில் உள்ள கழிவு சுத்தமாக இவர்களுக்கு வெளியேறாமல் அதன் மூலியமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் வரும். இதெல்லாம் இவங்க சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவர்கள் இதெல்லாம் இவங்க சரி பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம பொதுவாக பார்த்துட்டோம். இப்போ 12 லக்கணத்திற்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் உண்டு. அந்த வழியில இப்ப 12 லக்னத்துக்கும் அந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், அடுத்தது 10, 11ஆம் அதிபதி சனி பகவான். ஏன்னா பாதகாதிபதி வருவார் மேஷ லக்னத்துக்கு. சனி ஒரு கொடிய பாவி. அப்போ 4, 11 சேர்க்கை. 11ன்றது பாதகம், லாபம் அல்ல, பாதகம். இதுல 10ஆம் இடமும் சேர்ந்து வருது. இப்போ 4, 10 அப்படின்றது வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும், மண்மனை யோகத்தை கொடுக்கும், நிலபுலங்கள், சொத்து சுகங்கள் ஏற்படும். அதில் எந்த பாதிப்பும் இல்லை, குறைபாடும் இல்லை. ஆனால் இது தாயாருக்கு ஆகாது. தாயாரை பாதிக்கும், தாயாருக்கு உடல்நிலை குறைவு ஏற்படும், அல்லது தாயாரை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலை அந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். அதுபோல இவர்கள் கூட்டு தொழில், அதாவது மேஷ லக்கணக்காரர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. செய்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், வம்புகளுக்கு வரும். அதன் மூலியமாக சில போராட்டமான சூழ்நிலை ஏற்படும். இது மேஷ லக்கணத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை, இதற்குண்டான பலன். அடுத்து ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு சனி மற்றும் சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 9, 10க்கு அதிபதி சனி பகவான், 3ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷப லக்னத்துக்கு சனி சந்திரன் சேரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேரலாம். முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3, 10 சம்பந்தம், முத்ராத யோகம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்குன்னு ஒரு தனித்திறமை, தொழில், வேலை, உத்தியோகத்துல ஒரு தனித்திறமை இருக்கும். இந்த வேலைக்கு இவர்தான் சரியான ஆள் அப்படின்னு எல்லோராலும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜாதகர் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வார். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பிரபலங்களுடைய ஜாதகத்திலையும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு. ரிஷப லக்னம் சினிமா துறையில் உள்ள ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ளது. அதே போல அது துலா லக்னம், அதை நான் வரும்போது சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த சனி சந்திரன் சேர்க்கை ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றது. அது ஆசிரியர் துறையா இருக்கலாம், சினிமா துறையா இருக்கலாம், அடுத்து வங்கி சம்பந்தமான துறைகளில் இருக்கலாம். இந்த போன்ற யோகங்களை இந்த ரிஷப லக்னத்துக்கு சனியும் சந்திரனும் சேரும் போது மிக பிரபலமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது. இது கண்கூடாக நம்ம பார்க்கலாம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை யோகத்தை மட்டுமே கொடுக்கும், அசுப பலனை கொடுக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம். மிதுன லக்னத்திற்கு 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளாக சனியும் சந்திரனும் வருவார்கள்.
மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி பிளஸ் பாக்கியாதிபதி சனி பகவான், 2ஆம் அதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானாதிபதி. அப்போ இந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்றது மிதுன லக்னத்துக்கு குடும்ப பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும், குடும்ப பிரிவினையை கொடுக்கும், கிடைக்க வேண்டிய பணமோ சொத்தோ பொருளோ நகையோ இது கிடைக்காமல் போகும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதியோட குடும்பாதிபதி சேர்ந்தார் அப்படின்னா குடும்பம் எந்நேரமும் பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது அஷ்டமாதிபதி அப்படின்றவர் விபத்தை கொடுக்கக்கூடியவர், அறுவை சிகிச்சைகளை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் மிதுன லக்னத்துக்கு. அந்த வகையில உடல்காரகன் சந்திரனோடு இந்த சனி சேரும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அன்றது அறுவை சிகிச்சை அப்படின்ற அமைப்பையும் இந்த ஜாதகர்களுக்கு கொடுத்துரும். அதே போல அந்த 2ஆம் இடம் என்பது கண் சம்பந்தமானது சொல்லியிருந்தேன். ஜாதகத்துல எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடம் கண், வாக்கு இதை சொல்லக்கூடிய இடம். இந்த வீட்டு அதிபதியும் அஷ்டமாதிபதியை சேரும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள், வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அல்லாத திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு ஆகாத ஒரு நிலை, அசுப பலனை மட்டுமே தரும். இதுல நீங்க நினைக்கலாம், பாக்கியாதிபதியாகவும் சனி பகவான் வராரு, நன்மை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்கலாம். கொடுத்து கெடுக்கும், பெயரும் புகழும் கொடுக்கும், பின் காலங்களில் அதை கெடுத்து விடும். அதுக்கு அந்த யோகத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? சரிங்க, அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி தான் சந்திரன். அடுத்தது சனி என்பது 7க்கும் 8க்கும் அதிபதி. 7ஆம் இடம் என்பது ஒரு வகையில சிறப்பு தான். ஆனா அஷ்டமாதிபத்தியம் வருது கடக லக்னத்துக்கு. 8ஆம் இடத்த அதிபதி சனி பகவான், லக்னாதிபதி சந்திர பகவான். கடக லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. சனி சந்திரன் சேர்க்கை என்பது கடக லக்னத்துக்கு முழுக்க முழுக்க அசுப பலனை ஏற்படுத்தும். நண்பர்களால பிரச்சனை, பெண்களால பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, திருமண வாழ்க்கையே பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, இது எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கை இது போன்ற பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அடுத்து 1-8 சம்பந்தம், அதாவது சந்திரனும் சனியும் கடக லக்னத்துக்கு சேர்ந்தால் 1-8 சம்பந்தம். தேவையில்லாத வம்புகளை மாட்டணும். நண்பனுக்கு உதவி செய்ய போய் இவர் மாட்டிக்குவார். அவர் செய்த தவறுக்கு இவர் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். 2வது விபத்து, அறுவை சிகிச்சை, இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும். முழுக்க முழுக்க கடக லக்னத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு அசுப பலனை மட்டுமே செய்யும். சுப பலன் 1% கூட செய்யாது. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு சனி என்பவர் 6க்கும் 7க்கும் அதிபதி. சந்திரன் என்பது விரையாதிபதி. அப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு 7-12 சம்பந்தம், 6-12 சம்பந்தம். அப்போ இவர்களுக்கும் அந்த திருமண வாழ்க்கை, நண்பர்கள், மனைவி, பெண்கள், உறவுகள், இதன் மூலியமாக பிரச்சனைகள், சிக்கல்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கும். 2வது பிரிவினை ஏற்பட்டுரும். கடக லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம். இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்ந்திருந்தா திருமண வாழ்க்கையில சிக்கல் உண்டாயிடும், பிரச்சனைகள் உண்டாயிடும். ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்குமே கூட போயிட்டு 2வது திருமணம் நடக்கும். இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது. சிம்ம லக்னத்தை பொறுத்தவரை சந்திரன் 12ஆம் அதிபதி. தன் வீட்டுக்கு அருகில் உள்ள நபர்கள்,
7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள், பெண்கள். இந்த வழியில சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் இந்த போன்ற வகையில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பார். சிம்ம லக்னம் இடமாற்றம் உண்டு. வாழ்க்கையில பிறந்தது ஓரிடம், தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வாழ்வது ஓரிடம், இப்படித்தான் இருக்கு. பொதுவாக இவர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. இவர்களும் ஜாமீன் போடக்கூடாது. இப்படி இருந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பு. அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 5, 6க்கும் அதிபதி சனி பகவான், 11ஆம் அதிபதி சந்திரன். ஒரு வகையில நன்மையும் ஒரு வகையில தீமையும் கலந்தே செய்யும். 5, 11 சேர்க்கை என்பது விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் இங்கே 6ஆம் இடமும் சேர்ந்து வருகிறது சனி பகவானுக்கு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய ஆசையினால தன்னுடைய விருப்பத்தினால தனக்குத்தானே தீங்கு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி லக்ன ஜாதகர்கள். அப்போ 11ஆம் இடம் என்பது தன்னுடைய விருப்பம் போல் திருமணம் அமைந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது இவர்களுடைய விருப்பம் போல இருக்காது. மனைவி பேச்சை தட்டினால், கேட்க தவறினால் திருமண வாழ்க்கை சிக்கலில் நிற்கும். அதாவது இவர்களுக்கு அந்த மந்த குணம். ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பா பொறுமையா தான் செய்வாங்க. இன்னைக்கு செய்யணும்னா இதை விட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் செய்வாங்க. அது போன்ற நிலையில தான் இருக்கும். 11-5 என்பது சிறப்பான ஒரு நிலை தான். ஆனா சனி பகவானுக்கு 6ஆம் இட ஆதிபத்தியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த வகையில நட்பு வட்டாரங்களால, நண்பர்களால, பெண்களால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய லக்னத்தில் கன்னி லக்னமும் ஒன்று. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களிடம். இவர்கள்னா கன்னி லக்னத்துக்காரங்க இல்ல, கன்னி லக்னத்துக்காரர்கள் நண்பர்களிடமோ பெண்களிடமோ நட்பு வட்டாரங்களிடமோ உறவுகளிடமோ சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது 6ஆம் இடம் செயல்படுறது அப்படின்னா, இப்போ கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இட அதிபதியா சனி வர்றாரு. அவர் சந்திரனோட சேரும்போது அடிக்கடி உடல் பிணிகளை கொடுத்து கொண்டே இருப்பார். சரிங்க. அடுத்தது துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். சந்திரன் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாக வருவார். இப்ப இந்த துலா லக்னத்தை பொறுத்தவரை சனியும் சந்திரனும் சேர்வது மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா 5, 10 சம்பந்தம் சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நிறைய தொழில்களை செய்வார்கள். 5, 10 சம்பந்தம் இருந்துச்சுன்னா ஒரு தொழில் தான் அப்படின்றத கணக்கு இல்லை, நிறைய தொழில்கள் இவர்களிடம் கைவசம் இருக்கும். நிறைய பேர் இவர்களிடம் வேலையும் பார்ப்பார்கள். இந்த சனி என்பது ஆள் அடிமை. இவர்களிடம் வேலையாட்கள் அதிகமாக இருப்பார்கள். தொழில் மூலியமாக மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சேர்க்கை துலா லக்னத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கையாகும். இந்த துலாம் லக்னத்தில் பிறந்த ஒரு தொழில் அதிபர், அவருடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது இருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல தொழில கொடிகட்டி பறந்த ஒரு நபர். அவருக்கு அரசியல் ஈடுபாடும் இருந்தது. நிறைய தொழிற்சாலைகளும் வைத்திருந்தார். நிறைய வேலையாட்கள் எல்லாமே இருந்தாங்க. அப்ப இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது பிரச்சனைகளையோ பாதிப்புகளையோ கொடுக்கல, அதற்கு பதிலாக யோகத்தை கொடுக்கிறது. நல்ல பெயர், புகழ், பட்டம், பதவிகள், தொழில் அதிபர், இது போன்ற ஒரு நிலையில் அந்த ஜாதகர் இருந்தார்.
அற்புதமான ஒரு அமைப்பு துலா லக்னத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது. இன்னும் சொல்ல போனா பதவியிலையும் இருந்தார் அவர். ஆக துலாம் லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை மிக சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கும். அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்ன பலன் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் சனி அதிபதி, 9ஆம் இடத்திற்கு சந்திரன் அதிபதி. ஏன்னா ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகம் நிறைய பேர் சொல்றீங்க. நான் என்னுடைய பதிவில் அடிக்கடி அதான் சொல்லுவேன், ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி இல்லை, பாக்கியாதிபதி மட்டும்தான், பாதகத்தை செய்ய மாட்டார். அந்த வகையில விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை கிரகமாக வரும், சந்திரன் சுமராக வரும். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு ஆகாத ஒரு சூழ்நிலை. சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு தான். அந்த வகையில 3, 4 மற்றும் 9 சம்பந்தம் ஒரு வகையில யோகத்தை கொடுக்கும். வாகன யோகத்தை கொடுக்கும், மண்மன யோகத்தை கொடுக்கும், சிறந்த கல்வியை கொடுக்கும், சொத்து சொங்களை ஏற்படுத்தும். ஆனால் இது தந்தைக்கு ஆகாது. இரண்டாவது, இவருக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவிகளை தடை செய்துவிடும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை. அடுத்தது, இவர் பிறந்த ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, முக்கியமாக தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது. இப்போ விருச்சிக லக்னத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வது ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஏன்னா தந்தையை இந்த சேர்க்கை என்பது தந்தையை பாதிக்கும். அப்போ நீங்க பிரிஞ்சு வாழும்போது, அவரை விட்டு விலகி வாழும்போது தந்தை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். அது இந்த 3ஆம் இடம் சொல்வது நண்பர்களை சொல்லலாம், கூட இருக்கிற உங்களுடைய கூட்டாளிகளை சொல்லலாம், சகோதர வழியை சொல்லலாம், பெண்களை சொல்லலாம். இப்போது சனி சந்திரன் சேர்க்கை என்பது அவர்களால் உங்களுக்கு சில அவப்பெயர்களும் பழி சொற்களும் சேரும். இது யாரால் வரும்? நண்பர்களால, சகோதர வழியில, பெண்கள் வழியில, கூட்டாளிகளால, ரெண்டாவது வேலை ஆட்களால ஒரு பழிச்சொல் உங்களுக்கு சேரும். அவப்பெயரும் பழிச்சொல்லும் சேரும். ரெண்டாவது, உங்களை முன்னேற விட மாட்டார்கள். கூட இருக்கிறவங்க உங்களை முன்னேற விட மாட்டாங்க. பொதுவாக விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை என்பது சொத்து சொங்களை ஏற்படுத்தும். மண், மனை, வீடு இது போன்ற யோகங்களை ஏற்படுத்தும். ரெண்டாவது, சுபகாரியங்கள், விசேஷங்கள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதுல தடையாயிடும். ஒரு கோவில் விசேஷம் செய்யறோம் அப்படின்னா அதுல சிக்கல் உண்டாக்கணும். வீட்டுல சுப விசேஷங்கள் செய்யறோம், சுபகாரியங்கள் செய்யறோம் அப்படின்னா அதுலயும் தடை பண்ணுவாங்க அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. 3ஆம் இடம் சனி பகவானுக்கு ஆதிபத்தியம் வருது. அப்போ 3ஆம் இடம் என்பது இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, கூட இருக்கிறவங்க, சகோதர வழி உறவுகள், நட்பு வட்டாரங்கள், பெண்கள், இவங்க எல்லாம் தான் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷமாகட்டும், சுபகாரியமாகட்டும், ஊர் பொதுவில் நடக்கக்கூடிய கோவில் விசேஷங்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் ஆகட்டும், நீங்க முன்னென்ன செஞ்சீங்கன்னா அதை தடை பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு இந்த சுவாச குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் சுவாச குழாய் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இது பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யக்கூடிய ஒரு சேர்க்கை தான் விருச்சிக லக்னத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது. அடுத்து தனுசு லக்னத்திற்கு இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்னென்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரை சனி 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி, சந்திரன் 8ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு சந்திரன் கொடிய ஒரு பாவக்கிரகம்.
அதே போல 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி ஒரு பாவகிரகம். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னா 2 எதிரிகள் ஒன்னா சேர்றாங்கன்னு அர்த்தம். உங்களை பழிவாங்க 2 எதிரிகள் ஒன்றாக இணைகிறார்கள் என்று அர்த்தம். 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய சகோதரன் சகோதரி. 8ஆம் இடம் வம்பு வழக்கு, அசிங்கம் அவமானம், பொருளை இழத்தல். அப்போ இந்த ஆதிபத்தியம் பெற்ற சனியும் சந்திரனும் தனுசு லக்னத்துக்கு ஒன்றாக இணையும் போது கெடு பலன்களை அதிகமாக கொடுக்கும். கொடுத்த பணமோ பொருளோ இழந்து விடுவீர்கள். கூட இருக்கிறவங்களால நிறைய பழிச்சொற்களையும் வம்பு வழக்குகளையும் சந்திப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். முதலீடு கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லி முதலீடு போட்டீங்கன்னா அந்த முதலீடை இழந்து விடுவீர்கள். இந்த தனுசு லக்னத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் ஜாமீன் போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. நீங்க உங்களுடைய கண் பார்வையில எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரினா பார்த்துக்குங்க. நம்பி யாருக்கிட்டையும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். கூட்டாளிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது இது 8ஆம் இடம் செயல்படுறதுனால சேர்க்கை அப்படின்றதுனால விபத்து நடக்கும். விபத்து, அறுவை சிகிச்சை இது போன்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை தனுசு லக்னத்தை பொறுத்தவரை. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி பகவான், 2ஆம் இடத்திற்கும் சனி பகவானு அதிபதியாக வருவார். அப்போ 2 ஆதிபத்தியம். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியா சந்திரன் வராது. இப்போ 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், கூட்டு தொழில், சமுதாயத்தில் உள்ள மதிப்பு மரியாதைகள், 2வது வெளிநாட்டு வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். 2வது திருமணம், மனைவி, பெண்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 7ஆம் இடம். அந்த வீட்டுக்கு அதிபதியா தான் சந்திரன் வராரு. அப்போ லக்னாதிபதியா சனி பகவான் வராரு. இப்போ இவர்களுடைய இணைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2மே பகை கிரகம். சனியும் சந்திரனும் பகை கிரகம். அப்ப இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது. மனைவி, அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி கடும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். கணவர் சோம்பலாக, மந்தமாக, பொறுமையாக செயல்படுவார். அப்போ இதுல கணவன் மனைவி பிரச்சனை ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா இவங்க திருமண வாழ்க்கையே பிரச்சனைகள் தான் நடக்கும். முன்பு சொன்னது போல பெண் வீட்டார் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இவங்க செய்ய மாட்டாங்க. மந்தமாக பார்த்து கொள்ளலாம், செய்து கொள்ளலாம் அப்படின்னு மந்தமாகத்தான் இருப்பாங்க. இதுவே பெண் வீட்டாருக்கு ஒரு மதிப்பு இல்லாதது போல ஆகிடும். அதனாலே திருமணம் நடைபெறும் காலத்திலும் இவங்களுக்கு சிக்கல், திருமண வாழ்க்கையும் சிக்கல், கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள், வாக்குவாதம். ஏன்னா மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் தான். அந்த 2ஆம் இடம்ன்றது வாக்கு. இவர்கள் மனைவி கிட்ட கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியாது. மகர லக்னத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக மனைவி சொல்படி நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. குடும்ப விஷயத்திலேயோ திருமண வாழ்க்கையிலேயோ பிரச்சனைகள் வராது. அவங்க சொல்றதை நீங்க கேட்கல, நீங்க செய்யலை அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். 2வது இவங்களுக்கும் அந்த கூட்டு தொழில் வேண்டாம், ஜாமீன் போடுதல் வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். இது போன்ற பார்த்துக்கிட்டீங்கன்னா சனி சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதியும் சனி பகவான், விரையாதிபதியும் சனி பகவான். அடுத்து சந்திரன் யாரும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதின்றது எதிரி கிரகம்.
அப்போ 2 அசுப ஆதிபத்தியங்கள் மற்றும் லக்னாதிபதி சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். கும்பலக்கணத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகர் எப்போதும் வம்பு வழக்கை வாழ்க்கையில அதிகப்படியான வம்பு வழக்கை சந்தித்து கொண்டே இருப்பார். மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகள், நோயின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு முன்பு சொன்னது போல அந்த வாதம் சம்பந்தமான, கண் சம்பந்தமான, ரெண்டாவது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீர் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அடுத்து 12ஆம் இடம் தன்னுடன், அதாவது தன் வீட்டை சுற்றி இருப்பவர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள். 6ஆம் இடம் எதிரி. அப்போ உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி நீங்க தான், ஆனா 6ஆம் அதிபதி சந்திரன். 2 கிரகமும் ஒன்னா சேர்ந்து, சனியும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து இருக்குது அப்படின்னா பிரச்சனையை நீங்களே வளர்த்து கொள்வீர்கள். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். கடன் சுமையால வம்பு வழக்கு சந்திக்கணும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால பிரச்சனைகளை சந்திக்கணும், உடல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்கணும். இந்த கும்பலக்கணத்தை பொறுத்தவரை சனி சந்திரன் சேர்க்கை என்பது இது போன்ற பலன்களை ஏற்படுத்தும். இதனாலேயே வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சந்நியாச வாழ்க்கை வாழ நேரிடும். பொதுவாகவே ஜோதிட நூல்கள் இதுதான் சொல்லுது. சனியும் சந்திரனும் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம், சந்நியாச வாழ்க்கை. புணர்வு தோஷம்னா தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி ஒன்று சேர்வதில் விருப்பம் இல்லாமல் போவது. இது போலதான் இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை என்பது. ரெண்டாவது, இவர்களுக்கு தொழில் மூலியமாக கடன், கால் சம்பந்தமான பிரச்சனை, தொழில் மூலியமாக போட்டி, பொறாமைகள், அதனால் சில வம்பு வழக்குகளையும் இந்த கும்பலக்கண ஜாதகர்கள் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் சந்திப்பார்கள். கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது. அடுத்து மீன லக்னத்துக்கு பார்க்கலாம். மீன லக்னத்திற்கு 11, 12 இந்த 2 இடத்துக்கும் சனி பகவான் அதிபதியா வருவார். 5ஆம் இடத்துக்கு சந்திரன் அதிபதியா வருவார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5, 11 என்பது சிறப்பான ஒரு நிலை. ஆனால் 12ஆம் ஆதிபத்தியம் இந்த சனி பகவானுக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகுன்னா 5, 11 விருப்பம், ஆசை, காதல், தன்னுடைய எண்ணம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான். அப்போ இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும், காதல் தோல்வியை சந்திப்பார்கள். இல்லைங்க அப்படி வெற்றி ஆகி போச்சு, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஏன்டா பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஏன்னா அந்த சனிச்சந்திரன் சேர்க்கைன்றது அந்த வேலையை தான் செய்யும். அப்போ காதல் திருமணம் செய்து கொண்டு நீங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட பிரச்சனையாகும், பிரிவினையாகும். அது போன்ற ஒரு பலனைத்தான் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை என்பது மீன லக்னத்துக்கு கொடுக்கும். அடுத்து 5ஆம் இடம் பூர்வீக பிரச்சனையை கொடுக்கும். புத்திர பாக்கியத்தை தடை தாமதப்படுத்தும். இல்லைன்னு சொல்றது வாய்ப்பு இல்லை, தடை தாமதமாகும். அடுத்தது உங்களுடைய உறவினர்களால உங்களுடைய பெயருக்கு களங்கம், அவப்பெயர், பழிச்சொல் இதெல்லாம் போடுவாங்க. அதே போல நண்பர்கள், உங்களுடன் பிறந்த மூத்த சகோதரன் சகோதரி, தகப்பன் வழி உறவு, பெண்கள்னா மனைவியும் சேர்த்தான் சொல்றேன். இந்த வழியில நீங்க அடிக்கடி பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அடிக்கடி வம்பு வழக்கு சந்திப்பீங்க. ரெண்டாவது, மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா பூர்வீகம் நிலைக்காது, பூர்வீகத்தை விட்டு மாறிடுவீங்க. உங்களுக்கு மேற்கொண்டு சனிச்சந்திரனால் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ரெண்டாவது, இவர்களுக்கும் கூட்டு தொழில் ஆகாது, ஜாமீன் போடாதீங்க.
யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா இந்த சேர்க்கை இருக்குதுன்னா நம்பிக்கைக்கு உரியவர்கள் உங்களுடன் இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது, தொழிலாளர்கள் வேலையாட்களை பகைத்து கொள்ள வேண்டாம். பகைத்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். சகோதரன் சகோதரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக பழகுங்கள். அவசரப்பட்டு வார்த்தையை விடுவதோ, வாக்கு கொடுப்பதோ, அவர்களுக்காக நீங்க போய் முன்ன நின்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதோ, இதெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். இது மீன லக்னத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கைக்கு உண்டான பலன். நன்றி, வணக்கம்.